அதே மாதிரி நானும் பேரு புகழ் அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் சம்பாதிச்சு உன்னை விட ஒரு படி மேல வந்து உன் குடும்பத்தையே நடுத்தெருல நிக்க வைக்கல. நான் சொன்னதெல்லாம் நடத்தி காமிக்கல. என் பேரு பூமிகா இல்ல. நான் சொன்னத எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. பூமிகா, ஏமா கண் கலங்குற? சொல்லுமா, என்னமாச்சு? எல்லாமே போச்சுப்பா. நம்ம இப்ப நடு ரோட்ல நிக்கிறோம். அப்பா, இப்ப நம்ம வீடு, வாசல், தோட்டம், பண்ணை வீடு, திருச்சி வீடு, சென்னை வீடு, அப்புறம் நகை கடை எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறோம். என்னமா சொல்ற? மொத்த சொத்தையும் சுதர்ஷன் பாபா அபகரிச்சிட்டாரு. என்னம்மா சொல்ற? எப்படிமா சாத்தியம்? சொத்து பூரா நம்ம சொத்துமா? அவ எப்படிமா மாத்திக்க முடியும்? மாத்திட்டாரேப்பா. அன்னைக்கு நாங்க உங்களை பார்க்க வந்தோம்ல, அப்ப கூட நீங்க பெசநகர் வீட்டுல தங்க சொன்னீங்களே. அப்புறம் நானு, அம்மா, ஜோதிகா எல்லாரும் அங்க போனோம். அப்புறம் மாமா எங்களை வீட்டுக்குள்ளே நுழைய விடாம ஆளை வச்சு அடிச்சிட்டாரு. என்ன மாமா தலையிலே கட்டையெல்லாம் அடிச்சிட்டாரு. அம்மா பூமிகா. அப்புறம் நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன தூக்கி ஓரமா போட்டுட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? அந்த ராஸ்கல் உன்னை கட்டையால அடிச்சானா? ஆமாப்பா. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! ஒண்ணு மேலேயே கை வச்சிருக்கான். எப்ப அவன் கட்டையால அடிச்சானோ அவனை சும்மா விட போறதில்ல. அவனா வெளியே வந்து பாத்துக்கலாமா? ஆமா, போனா போது மச்சானேன்னு வளர்த்து விட்டா என்னையே உள்ள வச்சுட்டான். என் பொண்ணையும் கட்டையால அடிச்சிருக்கான். இதுக்கெல்லாம் அவனுக்கு நான் சரியான தண்டனை கொடுக்க போறேன். மாமா வீட்டுக்குள்ள நுழைய விடாம பண்ணதுனால நான் நேரா லாயர் கிட்ட போய் விஷயத்த சொன்னேன்ப்பா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சொத்து எல்லாத்தையும் மாமா அவர் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாரு. அப்படியா பண்ணிருக்கான் அந்த துரோகி? ஆமாப்பா. ஏற்கனவே அவர் பேர்ல நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருந்தீங்களா? அதிகாரத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மொத்த சொத்தையும் அவர் பேருக்கு மாத்தி எழுதிட்டாராம்பா. நமக்குன்னு இப்ப எந்த சொத்துமே இல்லையாப்பா. என்னம்மா சொல்ற? அப்படியா பண்ணிட்டான் அந்த படுபாவி? பல வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் பழைக்க வந்த பரதேசி மாதிரி என் முன்னாடி வந்து நின்னாமா. அப்ப பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சுமா. நான் அவன் மேல வச்ச நம்பிக்கைய அவன் தப்பா பயன்படுத்திட்டாமா. உன் சின்னம்மாவோட சொந்த அண்ணனாச்சேன்னு தான் அவனை நம்பி எல்லா நிர்வாக பொறுப்பையும் ஒப்படைச்சேன். தப்பு எல்லாம் என் மேலதான். அம்மா பூமிகா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சொத்து போன போயிட்டு போதுமா. அம்மா, நீதாம்மா எனக்கு பெரிய சொத்து. நீ இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல என்னை யாரும் அசைக்க முடியாது. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நானும் அதோட விடலப்பா. நம்ம எல்லா சொத்தையும் மாமா அபகரிச்சிட்டாருன்னு லாயர் சொன்ன உடனே எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நேர கோவத்துல மாமா வீட்டுக்கு போய்
என்ன 6 மாசத்துல எங்க அப்பாவை ஏமாத்தி அபகரிச்ச சொத்து எல்லாத்தையும் வீட்டு கட்டுறேன்னு சவால் விட்டு வந்திருக்கேன்பா. மாமாவை சும்மா விட மாட்டேன்பா. என் அப்பாக்கு துரோகம் பண்ணதுக்கு அவருக்கு சரியான பதில் அடி கொடுப்பேன். தேர் யூ ஆர் பூமிகா. நீ ஏன் பொண்ணாச்சே, சும்மா விட்டுருவியா என்ன? அந்த சுதர்சன் மாதிரி எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவனை சமாளிக்க நீ ஒரு ஆள் போதும்மா, நீ ஒருத்தி போதும்மா. இங்க பாருமா, இதத்தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். உன்கிட்ட மோதி அவனால ஜெயிக்க முடியாதுமா. என் பொண்ணு கையால தான் அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு அவனுக்கு விதி எழுதியிருக்க. அதை மாத்த யாராலும் முடியாது. ஆமாம்மா, அவனை மாதிரி நம்பிக்கை துரோகிகளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க உன்னாலதான் முடியும். நீ உன் மாமனார போய் பாத்தியா இல்லையா? இல்லப்பா. ஏன்? எப்ப என் புருஷனும் என் மாமியாரும் வேண்டான்னு அவங்கள ஜெயில வச்சனும், மறுபடியும் அந்த குடும்பத்துல போய் உங்களுக்காக உதவி கேட்க என் மனசு இடம் கொடுக்கலப்பா. அது சரி, அங்கதான் போல. அர்ச்சனா மேடத்தையாவது போய் பாத்தியா? அர்ச்சனா அக்கா நான் என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்கப்பா. அவங்கதான் எங்களுக்கு தங்க வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையை நானே நேரடியா பாத்துக்கலான்னு இருக்கேன்ப்பா. அதனாலதான் நான் வேற யார்கிட்டயும் உதவி கேட்கல. சரிம்மா, நீ எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். உன் விருப்பப்படியே செய்யுமா. அம்மா, நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் தாம்மா காரணம். தப்பு ஏன் மேலதான். ஆமாம்மா, ஆரம்பத்திலேயே அந்த சுதர்சன் ஒரு வேஷக்காரன், துரோகின்னு எனக்கு தெரியாம போச்சு. வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சு பாம்புக்கே நான் பால் வாத்துட்டம்மா. தப்பு உங்க மேல இல்லப்பா. உங்க நம்பிக்கைய அவர்தான் தப்பா பயன்படுத்தி இருக்காரு. நான் ஜெயில இருந்து வந்ததும் அவனை நான் சும்மா விட போறதில்ல. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விடுறமா. என்னால கோடீஸ்வரன் ஆன அந்த சுதர்சனை தெரு கோடியில கொண்டு போய் நிறுத்துறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. லாயரை பார்த்து உங்க ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னும் 1 வாரத்துல உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரும். அப்பா, நீங்க கூட இருங்கப்பா. அவரை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, கோ அஹெட். போமா. நீ எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு பின்னாடி அப்பா நான் இருக்கேன். இல்லப்பா, என்னைக்குமே நீங்க தான் முன்னாடி போகணும். உங்க பின்னாடிதான் நாங்க எல்லாம் வரணும். சரிம்மா. அம்மா பூமிகா, நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்க, என்னம்மா விஷயம்? இல்ல, நம்ம அருக்காணி இருக்கால? ஆமா தெரியும், சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அருக்காணி கோபத்துல அவ புருஷன் குணால திட்டா. அருக்காணி திட்டினதுனால இந்த வீட்டை விட்டு போன குணால் எங்க இருக்காருன்னே தெரியலப்பா. இப்ப அருக்காணி 5 மாசம் முழுகாம இருக்கா. குணாலோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து இப்பதான் சீர் செஞ்சுட்டு போனாங்க. இவ்வளவு நாளா தாலிய கழட்டி வச்சிருந்த அருக்காணி இப்போ தாலியும் கழுத்துல போட்டிருக்கா. அருக்காணி இப்ப இருக்கிற நிலைமையில அவ புருஷன் கூட இருந்தா அவளுக்கு ஆறுதலா இருக்கும். அதனால குணால் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன என்ன விஷயம்? குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. என்ன சொல்றீங்க? அம்மா, அவரோட உடல்நிலைமை இப்போவா அப்போன்னு இருக்குமா? ஐயோ, என்னங்க என்ன சொல்றீங்க? குணாலுக்கு ஆக்சிடென்ட்டா? ஆமாம்மா, அவர் உயிர் பிழைக்கிட்ட கஷ்டன்னு டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ அம்மா, இந்த அர்ச்சனா மேடத்துக்கே தெரியுமா? அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லியாம்மா? அர்ச்சனா இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேப்பா. அதான் 5 சோறு கொடுக்கும்போது அர்ச்சனா முகமே சரியில்லைப்பா, ஒரு மாதிரியாவே இருந்தா. அம்மா, அர்ச்சனா மேடமும் பொன்னுரங்க சாரும் குணால் பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. நான் வரேம்மா. வீரகாளி ஆத்தா,
இப்பதானே நல்ல விஷயம் நடந்தது. அதுக்குள்ள ஐயோ. ஆனந்த், அக்காக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. கேக்குறேன். ஏண்டா ஒரு மாதிரியா பேசுற, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜோதிகா, அக்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன், வாங்க. பூமிகா, உங்க அப்பாவை பாத்தியா? எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? அதுமா ஆனந்த், நீ ஒரு மாதிரியா இருக்க. எல்லாம் உங்களாலதான்க்கா. நான் அப்படி என்ன பண்ணேன்? அப்பாவை ஜெயில போய் பார்த்துட்டு அப்படியே அப்பா தங்க சொன்ன வீட்டுக்கு போனீங்க. ஏன் என்ன அங்க கூட்டிட்டு போல? அப்படி கூட்டிட்டு போயிருந்தா மாமா உங்க மேல கை வைக்க விட்டுருப்பனா? சரி, அப்படியே வக்கீல பக்கம் போயிருக்கீங்க. அப்பதான் தெரிஞ்சது மாமா நம்ம சொத்தெல்லாம் ஏமாத்திருக்காருன்னு. அப்ப வக்கீல பார்க்க போகும்போது ஏன் என்ன கூட்டிட்டு போல? எனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன அவாய்ட் பண்றீங்களா? என்ன உங்க யாருக்குமே பிடிக்கலையா? என்னப்பா இப்படி சொல்ற? ஏற்கனவே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத சூழ்நிலையில ஏதோ ரசாபசம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க வெறும் பொம்பளைங்க மட்டும் போயிட்டு வந்தோம். மத்தபடி உனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. உன்னை அவாய்ட் பண்ணணும்னு யாரும் இங்க நினைக்கல. டேய், நாமளே இங்க வந்து இப்படி இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அக்கா கிட்ட இப்படி பேசலாமா? அம்மா, நல்ல வேளை வாயை திறந்து கேட்டானே, அதுவே போதும். இங்க பாரு ஆனந்த், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரிக்கா. அப்பாவை பாத்தீங்களே, எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? அப்பா நல்லதாம்மா இருக்காரு. அப்பா கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். சுதர்ஷன் மாமா நம்மளை ஏமாத்திட்டாரு, நம்ம சொத்தெல்லாம் பறிச்சுட்டாருன்னு சொன்னேன். அப்ப அப்பாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பாவி பையன் தங்கறதுக்கு கூட ஒரு வீடு விட்டு வைக்காம இப்படி பண்ணிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நம்ப வச்சு கழுத்து அறுத்தவன சும்மாவே விடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதுக்குதான் நான் சொன்னேன், நான் வந்தா விட்டுருப்பேனா? ஐயோ சரி விடு. அப்புறம் நான் சுதர்ஷன் மாமாவை நேர்ல பார்த்து சவால் விட்டதெல்லாம் கூட சொன்னேன். நான் சொன்ன உடனே அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமும் தெம்பு வந்துருச்சுமா. உன் அறிவுக்கும் திறமைக்கும் நீ கண்டிப்பா ஜெயிப்பமா. சுதர்ஷன் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா உன்கிட்ட தோத்து ஓடுவான்னு சொன்னாருமா. எங்க அண்ணன் கண்டிப்பா உங்ககிட்ட தோக்கணும் பூமிகா. அதை நான் என் கண்ணால பாக்கணும். நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கூட விட்டு வைக்காம மொத்தத்தையும் பறிச்சுட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. சரி விடுங்கம்மா, நாம இப்போ நல்ல வீட்டுல தானே இருக்கோம். அதான் அர்ச்சனாக்கா நமக்கு வீடு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்களே. தைரியமா இருங்க, எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாமா. அந்த சுதர்ஷன் மாமா கிட்ட நான் சவால் விட்ட மாதிரி எண்ணி 6 மாசத்துல அவரை விட பெரிய பணக்காரியாகி பேரு புகழ் அந்தஸ்துன்னு எல்லாத்துலயும் அவரை விட ஒரு படி ஒசந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பறிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நடு தெருல நிக்கிற மாதிரி அவரையும் நான் நடு தெருல கொண்டு வந்து கண்டிப்பா நிறுத்துவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இது சத்தியமா? அக்கா, நீ சொல்றத கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப தெம்பாவும் தைரியமாவும் இருக்குக்கா. ஆனா நம்ம இப்ப வெறும் கையோட இருக்கோம். அந்த ஆளை எப்படிக்கா ஜெயிக்கிறது? நம்மளை சுத்தி நல்லவங்களும் இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம நமக்கு அந்த தெய்வமும் துணையா இருக்கு. பாப்போம். அர்ச்சனா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி
ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானாமே, உண்மையாமா? ஏமா அமைதியா இருக்க? சொல்லுமா. ஆமா அத்தை. ஆமாவா? என்ன அர்ச்சனா இவ்ளோ ஈஸியா சொல்ற? குணால் உயிருக்கு போராடிட்டு இருக்கா? இது ஒரு போலீஸ் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் உன் அத்தை, என்கிட்ட சொல்லல. ஏமா என்கிட்ட மறைச்ச? என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நான் வேணும்னே சொல்லாம மறைக்கல அத்தை. அப்ப இருந்த சூழ்நிலை, அருக்காணிக்கு 5 சோறு ஊட்டி கழுத்துல புது தாலி மாட்டிக்கிட்ட நேரம். அப்பதான் குணாலுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா தகவல் வந்துருச்சு. அதான் சொல்லல. சொல்லுங்க டாக்டர். சரி. அர்ச்சனா, போன்ல ஆறு. டாக்டர் தான் பேசினார் மாமா. டாக்டரா? என்ன சொன்னாரு? குணாலுக்கு எப்படி இருக்காமா? குணாலுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஐயோ! கடைசியா யாரெல்லாம் பாத்துக்கணுமோ வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. முக்கியமா வைஃபை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அர்ச்சனா, என்னம்மா இப்படி சொல்ற? அருக்காணி கிட்ட எப்படி நான் இந்த விஷயத்த சொல்றது? சொன்னா தாங்க மாட்டாமா? நாம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல அத்தை, இந்த மாதிரி நேரத்துல முக்கியமா அருக்காணி தான் பார்க்கணும். எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவோம். அருக்காணி எங்க அத்தை? இருமா, கூட்டு வரேம்மா, கூட்டு வரேன். எப்படி இருக்கீங்க மச்சான்? டேய், இப்போ எதுக்குடா இங்க வந்த? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்டீங்க? மச்சானாச்சின்னு உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏண்டா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நடு ரோட்ல நிறுத்திட்டு என் மக பூமிகாவையும் கட்டையால அடிச்சு காயப்படுத்திட்டு இங்க வந்து என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்ற? அயோக்கிய ராஸ்கல்! என் கார்ல தங்க கட்டிகளை பதுக்கி வச்சு என்ன கள்ள கடத்தல் வழக்குல சிக்க வச்சு என்ன ஜெயிலுக்கும் அனுப்பிட்டு என் சொத்தையும் அபகரிச்சுட்டு இப்படி கூசாம என்ன பார்க்க வந்தேன்னு சொல்றியடா? பல வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் புழைக்க என்கிட்ட கையேந்தி வந்த பையன் நீ. என்ன நத்தி புழைக்க வந்த நாதி இல்லாத ஜென்மன். டேய், ஊர் உலகத்துக்கு வேணா நீ பணக்காரனா தெரியலாம், ஆனா உண்மையிலே நீ பிச்சைக்காரன்டா. பிச்சைக்காரன் தான் மச்சான், ஆனா நான் இப்போ பணக்கார பிச்சைக்காரன். நீ நிஜமாவே பிச்சைக்காரன் ஆயிட்டியே. ஆக்கிட்டன்ல. இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்த? உன் மக பூமிகா வந்து என்ன பார்த்தா. என்னை விட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துலயும் பெரிய ஆளாக போறாளாம். என்கிட்ட இருக்கிற சொத்து நிர்வாகம் எல்லாத்தையும் புடுங்கி என்னை நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவாளாம். என்கிட்டயே சவால் விடுறா. அவளை அடக்கி வை மச்சான். என் மக பூமிகா ஒன்னு அடக்கத்தாண்ட வந்திருக்கா. பூமிகா சவால் விட்டா ஜெயிச்சிருவாடா. உன் ஆட்டமெல்லாம் முடிய போகுது. நீ இப்ப எவ்வளவு உயரத்துல இருக்கியோ அதே உயரத்துல இருந்து கீழே விழ போற. நீ 1000 தான் சொல்லு மச்சான், ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. நான் செத்தா நீ தான் கோடி துணி போடணும். அதே மாதிரி நீ செத்தாலும் நான் தான் கோடி துணி போடணும். இந்த உறவு முடிச்சு அறுந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பூமிகாவை கழட்டி விட்டுரு. நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவை தொடச்சு தூக்கி எறிஞ்சிரு.
உங்ககிட்ட அபகரிச்ச எல்லா சொத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். உன்னையும் வெளியே எடுத்துடுறேன். டேய், நீ என்னடா என்ன வெளியே எடுக்கிறத? என் மகன் என்ன வெளியே எடுக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாடா. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வேணாலும் நான் வெளியே வருவேன். வெளியே வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டா. ஏண்டா, என் மகளை அடிச்சல்ல, அந்த கைய வந்து உடைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. உன் கொட்டம் எல்லாத்தையும் அடக்கியும் இன்னும் நீ அடங்கலையே மச்சான். இந்த சுதர்சன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் உனக்கு சொல்றேன். இனிமே எந்திரிச்சு நீ பழைய நிலைமைக்கு வரணும்னா என்னை விட்டா உனக்கு வேற வழியே இல்லை. பூமிகா பாவம் பொம்பளை புள்ள, அவளா இனிமே மேல வந்து என்ன அடிச்சிருவான்னு நீ கனவு காணாத. நாம 2 பேரும் ஒத்து போனாதான் உண்டு. என்ன சொல்ற? நடந்ததெல்லாம் கெட்ட சகுனமா நினைச்சு மறந்துடுவோம். இனிமே நமக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே வேண்டாம். நாம சமாதானமா போயிடுவோம். என்ன மச்சான், சம்மதம் தானே? என்னது, உன்கிட்ட சமாதானமா? சமாதானங்கிற பேர்ல உன்கிட்ட கையேந்த சொல்றியா? டேய், மறுபடியும் உன் முகத்துல காரி துப்புறதுக்குள்ள போடா வெளிய. பாலே, என் தங்கச்சி புருஷனாச்சேன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதை நீ மிஸ் பண்ணிட்ட. அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட போற. போடா.